அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் கோடு 177 எப்படி சீக்கிரமா ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ. இது பார்ட் 3. ஏற்கனவே நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அதை தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த முறை இந்த குற்றவியல் சட்டங்கள் சொல்லக்கூடிய கிரிமினல் மேஜர் ஆக்டில் பேரை மாற்றிருக்காங்க. அது என்ன மாதிரி மாற்றிருக்காங்க, நம்ம எப்படி கொஸ்டினில் தேடணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நேரடியாக நல்வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணுங்க நினைக்கிறோம். எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டடான வீடியோ பாருங்கள். இது நவம்பர் 13, 2024 நைட்டு 10 மணிக்கு இதில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். 177 பார்ட் 3 இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே இந்த 177ங்கிறது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பரீட்சை தான். 2.5 மணி நேரம் எழுதணும். 100க்கு 45 மார்க் எடுத்தால் பாஸு. புக்கு வச்சு எழுதலாம். சரி, புக்கு வச்சு எழுதலான்னா என்ன புக் எடுத்துகிட்டு போகலான்னா 177க்கு இந்த ஒரு புக்கு மட்டும்தான் அலவுடு கவர்மெண்ட்டில். ஐயா புலமை வேங்கடாசலம் அவர் எழுதின புக்கை மட்டும்தான் இந்த புக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதுதான் டிஎன்பிஎஸ்ஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலோட் பண்ணுற புக்கு இதுதான். இந்த புக்கில் மொத்தம் 3 வகையான சட்டங்கள் இருக்கும். குற்றவியல் சட்டங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், விசாரணை முறை சட்டம்னு இருக்கும் நம்மளுக்கு அங்கே. இதை நம்ம ஏற்கனவே சொல்லும்போது எப்படி சொல்லுவோன்னா, இந்திய தண்டனை சட்டத்தை ஐபிசின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு அங்கே இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஐஇஏன்னு சொல்லுவோம். அந்த கிரிமினல் அப்படிங்கிறதால சிஆர்பிசின்னு நம்ம சொல்லுவோம். இது 3ம் பழைய பேர். இதுக்கு என்ன மாற்றிட்டாங்கன்னா, பேரை மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதனால் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போதே கூட இந்த பேர் மாற்றி வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துங்க. இப்போ இந்த பழைய ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அப்படிங்கிறத இப்போ எப்படின்னா மாற்றிட்டாங்கன்னா, இந்த பிஎன்எஸ் நம்ம சுருக்கமாக வச்சுக்கலாம். பிஎன்எஸ் அங்கே பாரதிய நயாயா சன்கிதா அப்படின்றலாம் இருக்கும். ஆனாலும் நம்ம பிஎன்எஸ்ன்னு வச்சுக்கிட்டா போதுமானது. அது மாதிரி இந்த சிஆர்பிசி அப்படிங்கிறது பழைய பேர். அதுக்கு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சுருக்கமாக இப்போ கொடுப்பாங்க. பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசிக்கு. அதுக்கு அடுத்தது இதில் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். சிஆர்பிசி 4 எழுத்து, பிஎன்எஸ்எஸ் 4 எழுத்துன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஐஇஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுக்காங்க. அதை இப்போது பிஎஸ்ஏ அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதனால் இந்த வருஷம் கொஷினில் இந்த மாதிரி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இது எப்போ மாற்றினாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜூலை 1, 2024 தான் இந்த மாதிரி இந்த மேஜர் ஆக்டுக்கு பேரை மாற்றிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே கூட ஒரு கொஸ்டினாக கேட்டாலும் ஜென்ரல் நாலேஜில் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இனிமேலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேர் எப்படி மாறி இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை ஸ்க்ரீனில் காட்டுறோம், பார்த்துக்கோங்க. அப்போ ஐபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் அப்படின்னும், ஐஇஏங்கிறது எவிடன்ஸ் ஆக்டுங்கிறது பிஎஸ்ஏனும், சிஆர்பிசிங்கிறது பிஎன்எஸ்எஸ்னும் மாறி இருக்கு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வரும்போது அந்த ஐபிசின்னு கொடுப்பாங்க, பிராக்கெட்டில் பிஎன்எஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை இல்லாமல் கூட இருந்தாலும் இருக்கலாம். இந்த புத்தகம் இப்படி தான் மாறி இருக்கு. திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ ஐபிசி அப்படிங்கிற புக்கு தான் இப்போ உங்களுக்கு பிஎன்எஸ் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஇஏ பிஎஸ்ஏவாகும். அதாவது சிஆர்பிசி இந்த மாதிரி இப்போ சட்டப்புத்தகத்தை பெயரை மாற்றிட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது கூட அப்படியே கேட்டாலும் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் நம்மளுக்கு 3 வகையான நடைமுறை சட்டங்களை பார்க்குறோம். அது பார்ட் 1 பார்ட் 2 தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா திடீர்னு ஒரு சில பேர் பார்ட் 3 நேராக பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அதுக்காக ஒரு நிமிஷம் அதை சொல்லிவிடுவோம். அப்போ இந்த இந்திய தண்டனை சட்டம் நம்மளுக்கு பழைய பேர் ஐபிசி, இப்போ புது பேருக்கு பிஎன்எஸ். அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஐபிசினோ பிஎன்எஸ்னோ இந்தியன் பீனல் கோடுனோ இந்திய தண்டனை சட்டம்னோ ஈத்தாசானோ சாப்டர் 10 ஐபிசின்னு வந்தாலும் ஈத்தாசா அத்தியாயம் 9 இப்படி எது வந்தாலும் அது நம்மளுக்கு பார்ட் 1 தான். இதில் 3 பார்ட்டாக அந்த புக்கை ஃபஸ்ட்லேயே பிரிச்சுக்கணும். அவங்களே பிரித்து வச்சுருக்காங்க அந்த புக்கில், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து பார்ட் 2ங்கிறது இந்திய சாட்சிய சட்டம். கொஸ்டின் பேப்பரில் இந்திய சாட்சி சட்டம்னு வந்தாலும் சரி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு வந்தாலும் சரி, இப்போ புது பேருக்கு பிஎஸ்ஏ அப்படி வந்தாலும் சரி, இந்திய சாட்சிய சட்டத்தின் இதில் எந்த வார்த்தை வந்தாலும் அது நம்மளுக்கு பார்ட் 2. புக்கு எடுக்கும்போதே பார்த்துக்கலாம். இது பார்ட் 2.
அடுத்து பார்ட் 3 அப்படிங்கிறது சிஆர்பிசின்னு வரும். சா அப்படின்னு வரும். இல்லைன்னா கூனா சட்டத்தின் குற்றவியல் நடைமுறை சட்டம்னு வரும். அல்லது இப்போ புது பேர் வந்து இதுக்கு பிஎன்எஸ்எஸ். இதில் எது வந்தாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ அந்த புக்கை எடுத்து நீங்கள் கையில் அந்த புக்கு கண்டிப்பாக நான் அந்த புக்கை வச்சு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த புக்கு கையில் இருந்தால் தான் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இந்த புக்கை கையில் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க. ஐபிசிங்க இடத்த பிஎன்எஸ்ன்னு எழுதி வச்சிங்க. நம்ம எழுதிலாம் எடுத்துகிட்டு போகலாம், தப்பு இல்லை. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு வந்து பிஎஸ்சி, அது மாதிரி குற்றவியல் நடைமுறைக்கு பிஎன்எஸ்எஸ்ன்னு அதை எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பார்ட் 1ங்கிற அந்த ஐபிசி அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பிஎன்எஸ் அப்படி இல்லை, மொத்தம் எத்தனை இயல் இருக்குது, சாப்டர் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 23 இருக்குது. எத்தனை செக்ஷன் இருக்குன்னா 511 செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலான்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கொஷின் பேப்பரில் சாப்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலோ அல்லது இயல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலோ அந்த பார்ட்டில் முதல்ல பொருள் அடக்கம்னு இருக்கும் பார்த்தீங்களா, இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பாருங்கள், அதுலேயே அந்த ஹெட்டிங் வந்துடும் ஈஸியாக. பிரிவுன்னு கேட்டால் தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். இது வந்து பார்ட் 1க்கு. இப்போ இந்த பார்ட் 1 சம்மந்தப்பட்ட அல்லது ஐபிசி அல்லது பிஎன்எஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரி பார்ட் 2னா இதுதான். பார்ட் 2ங்கிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதில் இயல் வந்து சாப்டர் வந்து 11 இருக்கும், ரூல்ஸ் வந்து 167 இருக்கும் நம்மளுக்கு அங்கே. அது மாதிரி பார்ட் 3ங்கிறது வந்து 37 இயல் இருக்கும். அதில் 484 அது பிரிவுகள் வரைக்கும் இருக்கும். என்னென்ன மாதிரி கேட்பாங்கங்கிறத பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லேயே தெளிவாக சொல்லியிருக்கோம், அதை நல்லா பார்த்து. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஐபிசிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஐபிசிக்கு புதிய பேர் என்ன, பிஎன்எஸ். இது என்னன்னா ஆயுட்கால சிறை தண்டனை குறைப்பு செய்யும் அதிகாரத்தை அரசுக்கு அளிக்கும் தாசா இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல எப்பவுமே சொல்லியிருக்கோம், அந்த பிரிவுகளில் சின்னதுலேருந்து போங்க. இப்போ இங்கே என்னென்ன இருக்குது, 52 இருக்குது, 53, 54, 55. இப்போ 52, 53, 54, 55 இருக்குது. இதில் நாங்கள் ஆன்சர் டிக் அடித்து காட்டுக்கிறதால உங்களுக்கு தெரியும், ஆனால் அங்கே டிக் இருக்காது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா புக்கு எடுத்து முதல்ல 52வது பிரிவு என்ன இருக்குன்னு பார்க்கணும், அடுத்து 53 பார்க்கணும், அப்புறம் 54 பார்க்கணும், அடுத்து 55. இப்படி வரிசை அப்படி முறையாக அப்படி ஏறு வரிசையில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படிலாம் பார்க்க வேணாம், நம்மளுக்காக முதல்ல வந்து ஏறு வரிசையிலே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 தான் ஆன்சர். இப்போ நீங்கள் 52, 53, 54லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும் அதில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு. இப்போ இந்த புக்கை கையில் எடுத்துங்க. இந்த புக்கை கையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தான், இந்த புக்கு கையில் இருக்கணும். இந்த புக்கை கையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிறது புரியும் உங்களுக்கு. இப்போது செக்ஷன் 52ங்கிறத நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா நல்லெண்ணம் அப்படின்னு இருக்கும். நல்லெண்ணம். செக்ஷன் 53 பார்த்தீங்கன்னா தண்டனைகள் அப்படின்னு இருக்கு. செக்ஷன் 54 இதில் அப்படி ஒன்று பொறுமையாக பார்த்துட்டு வந்தால் போதும். செக்ஷன் 54ங்கிறது பார்த்தீங்கன்னா மரண தண்டனையை மாற்றுதல் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. மரண தண்டனையை மாற்றுதல் அப்படின்னு இருக்கும். 55 தான் வந்து ஆயுள் சிறை தண்டனையை மாற்றுதல் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றுன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தாலும் ஒரு மாடல் காட்டுறோம் பாருங்கள், இப்படி இருக்கும். இப்போ 54க்கும் 55க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 54ங்கிறது மரண தண்டனையை மாற்றுறது, ஆனால் 55ங்கிறது ஆயுள் சிறை தண்டனையை மாற்றுதல். அப்போ நம்மளுக்கு கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆயுள் சிறை தண்டனை குறைப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் 55 தான் வரும். அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். புக்கை கையில் வச்சுக்கிட்டு தேடலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு அந்த கொஷின் காட்டும். புக்கு கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்து அடிக்கலாம். இந்த 177 பொறுத்த வரைக்கும் கொஷின் எடுத்துகிட்டு போகிறது தான், அதாவது இந்த புக் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க சதி ஆசை ஈடுபடுவது. இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன முறை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க, ஐபிசின்னு நேரடியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பாருங்கள் ஐபிசின்னு கொடுக்காம இப்படி கொடுத்துட்டாங்க, இந்தியன் பீனல் கோட். இந்த மாதிரி இந்தியன் பீனல் கோட் கொடுக்கலாம், பிஎன்எஸ்ன்னு கொடுக்கலாம். இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க சதி ஆலோசனை ஈடுபடுவது
என்ன பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, ஏறு வரிசையில் 120 121 தான் இருக்குது. 120ல் ஏபி பார்த்தா போதுமானது. 121 அப்போ அந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் அப்படியே பிரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க புக்கில் அந்த 120ங்கிற அதிகாரத்தை பாருங்கள். 120ங்கிற அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சதி குற்றத்திற்கும் அப்படின்னு வரும். சதி குற்றம்னு வரும். 120ங்கிறது சதி குற்றம் அப்படின்னு இருக்கும். எடுத்து பாருங்கள் நீங்கள். அடுத்து 121ல் ஏ அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. அது சதியினுடைய பொருள் விளக்கமாக இருக்கும். 121ல் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதி குற்றத்துக்கான தண்டனைன்னு இருக்கும். 121 எடுத்து பார்த்தா தான் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வரும். இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க அப்படிங்கிறதால நம்மளுக்கு 121 எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்தா தெரியும். இதில் தான் டைரெக்டாக 121 தான் இதுக்குரிய ஆன்சருங்கிறது இதில் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்காங்க. 121 பாருங்கள். 121 என்ன இருக்கு பாருங்கள் நம்மளுக்காங்க. அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது அப்படின்னு இருக்கு நம்மளுக்காங்க. இந்திய அரசுக்கு எதிரான குற்றங்கள். அப்போ இதுலேயே இன்னொன்று தெரிஞ்சு வச்சுருந்தீங்க. அடுத்த முறை இப்போ பிரிவு 121ங்கிறது இந்திய அரசுக்கு எதிரான குற்றங்கள் சொன்னாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது இயலில் வருதுன்னு கேட்பாங்க. இயல் 6 ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. கேட்ட கொஸ்டினே தான் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்பாங்க, அவ்வளோதான். போன முறை இயல் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரிவு கேட்பாங்க. பிரிவு கேட்டால் இயல். அப்போ நம்மளுக்கு 121 தான் இதுக்குரிய ஆன்சர். அதனால் பொறுமையாக பார்த்தாலே தெரியும். ஏன்னா இதில் தான் அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தனியாக மருத்துவ சேவை வழங்கும் மருத்துவர் ஒருவர் பி என்ற நபருக்கு மருத்துவ சேவையை வழங்க மறுக்கிறார். பி அமில வீச்சால் பாதிப்படைந்தவர். இதனால அவர் என்ன கீழ் குற்றமாகும் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளினிக் வச்சிருக்காரு. இன்னொருத்தருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தர மாட்டேங்கிறாரு. அப்போனா அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் அது எந்த பிரிவில் வரும். 166 இந்த சட்டம் என்ன இருக்கு பாருங்கள். 166 166 ஏ 166 பி 160 இதுதான் இருக்குது. அப்போது 166 பார்க்க ஆரம்பித்தா போதுமானது நம்மளுக்காக. நீங்கள் அந்த புக்கில் வந்து 166 பெரட்டி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதில் ஆன்சர் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். அதுலாம் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். 166ங்கிறது ஒருவருக்கு கேடு விளைவிக்கும் எண்ணத்துடன் சட்டத்துடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிதல்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது 166ல் ஏனாலும் ஆனாலும் ஒன்று தான். சட்டத்தின் கீழான உத்தரவுகளுக்கு பொது ஊழியர் கீழ்ப்படியாமல் இருப்பது அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 166ல் ஆவண்ணா அதுதான் கரெக்டாக பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காததற்கான தண்டனை. ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. தெளிவாக இருக்கும். பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காததற்கான தண்டனை. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166ல் நம்மளுக்கு இந்த பி தான் இங்கே கேள்வி கேட்டிருக்கிறதுக்குரிய சரியான ஆன்சர். அதனால் 167 பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காத தண்டனை. இது மாதிரி பொறுமையாக தேடி டைம்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த பொறுமையாக செக்ஷனை தேடணும். அந்த புக்கை கையில் வச்சுக்கணும். ஏறு வரிசையில் தேடிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். பொதுவாகவே அப்படி தான் வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊழியரை போல பாசாங்கு செய்வது டேஷ் பிரிவின் குற்றமாகும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறது 169 ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கடுத்து 170 பாருங்கள். 171 அப்புறம் 186. இப்போ நீங்கள் 169 பார்த்தீங்கன்னா அது இருக்காது. 170ல் தான் இருக்கும். ஆன்சரே வந்துருச்சு. அப்போ டக்குன்னு நீங்கள் வந்து 170 என்ன இருக்குது நம்மளுக்கு பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. பொது ஊழியரை போல ஆள் மாறாட்டம் செய்தல். அப்போ நம்ம இந்த ரெண்டும் பார்க்கவே தேவையில்லைங்க, தான் ஆன்சரே வந்துருச்சே. அதனால் நம்மளுக்கு 170 தான் இதுக்கு ஆன்சர். அதை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த கேள்வி ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. அங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபிசிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு கேட்காம சாப்டர் அத்தியாயம் கேட்குறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த ஐபிசிக்கு வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபிசி அப்படிங்கிறதுல 23 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அவங்க இதான் கேட்குறாங்க இப்போ நம்மளுக்காங்க. அப்போது இதில் இந்த மாதிரி மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அத்தியாயத்தில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து 10 இந்தாண்ட 6 அப்போ 16 இதுக்கு ஆன்சர். ஆனால் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கணும்.
இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே வாங்க. சின்னதுலேருந்து பெருசுக்கு வாங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ 16ல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அந்த ஹெட்டிங்கே இருக்குது. ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் யோசிக்கிற மாதிரியே இருக்காது. பாருங்க, மனித உடலை பாதிக்கும், உயிரை பாதிக்கும் அது குற்றங்கள்னு இதிலே தலைப்பு ஹெட்டிங் அழகாக கொடுத்துருக்கான். அதனால் இயல் 16 தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இயல் கணக்கு இது கொஸ்டின் வர்றது எல்லாமே உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். அந்த ஹெட்டிங்கே அப்படியே கேட்டுருவாங்க. அதனால் இயல் சாப்டர் திருப்பி பாருங்கள். அதில் எந்த இயல்னு பார்க்கணும், நீ விட்டு மற்றதில் தேடி பார்க்கக்கூடாது. ஐபிசின்னு சொல்லக்கூடிய பிஎன்ஒய்எஸ் அதில் தான் நீங்கள் தேடி பார்க்கணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து நம்மளுக்கு ஒன்று ஐபிசியிலேருந்து வரும், இல்லைன்னா வந்து அதை இந்த 3 வகையான பிரிவுகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னொரு 4வது டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக கேட்பாங்க, பொதுவாக கேட்பாங்க. அது நம்மளுக்கு வந்து சாதாரண நடைமுறையில் தெரிஞ்சிருந்தாலே போதுமாங்கிற கொஷின். அந்த மாதிரி கொஷின் இப்போ 1, 2 பார்க்கலாம் பாருங்கள். தாயின் வயிற்றிலேயே கருவை மரணிக்க செய்வது என்பது என்ன? நல்லாவே தெரியும், கருக்கொலை, நம்ம சிசு கொலைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜென்ரல் தான். இதில் வேறு எந்த லாவும் ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க தேவையில்லை. கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு தண்டனையானது தற்பொழுது இந்திய தண்டனை சட்டத்தில் நடைமுறையில் இல்லை? என்ன? ஆயுள் கால நாடு கடத்துதல். ஆயுசு முழுக்க நீ வெளிநாட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் இப்போதைக்கு நடைமுறையில் இல்லை. ஆயுள் சிறை இருக்குது, சொத்தை பறிமுதல் செய்தல் இருக்குது, ஃபைன் போடுறதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் இல்லை. ஏன்னா இல்லாதது நடைமுறையில் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொதுவான ஜென்ரல் நாலேஜ் தான். ஆயுட்கால சிறைனா என்ன? அதனில் 20 வருஷமா 30 வருஷமா எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. ஒருவன் குற்றம் எப்போ செய்கிறானோ அதுலேருந்து அவன் ஆயுசு முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். அதான் ஆயுட்கால சிறை. மீதமுள்ள ஆயுள் முழுவதும் இது எல்லாமே வந்து பொதுவான கேள்வி தான். இதுக்கெல்லாம் நீங்கள் புக் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ராஜதுவேஷம் அல்லது அரச துவேஷம் என்பது எதனுடைய அடிப்படை கூறு? கெட்ட உள் எண்ணம்னு இதில் போட்டிருப்பாங்க. இதே கேள்வியை எப்படிலாம் மாற்றி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ராஜ்ய துரோகம் இருக்குது. அப்போ ஐபிசியில் தான் இருக்குது. ஐபிசின்னு சொல்லக்கூடிய பிஎன்எஸ்ல தான் இருக்குது. அதில் தான் இது வரும். எந்த ஒரு குற்றத்தண்டனைக்கு உடலுக்கு எதிரானது இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், சொத்துக்கு எதிராகவோ எப்படி பண்ணாலும் அது பேர் ராஜதுரோகம். அது மாதிரிலாம் வகைப்படுத்தப்படவில்லை. இந்த கேள்வி கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எந்த ஒரு குற்றம் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் உடலுக்கு எதிரான குற்றமாகவோ அல்லது சொத்துக்கு எதிரான குற்றமாகவோ வராது அப்படின்னா ராஜதுரோகம் வராது. ஏன்னா ஏமாற்றுலாம் சொத்தை ஏமாற்றுவாங்க, கொள்ளடிக்கிறனா சொத்தை கொள்ளடிப்பாங்க, கொலை பண்ணனா உடலை வந்து கொலை பண்ணுவாங்க. அப்போ இந்த 3லையும் வராதது எதுனா ராஜதுரோகம். இது வந்து பொதுப்படையான கேள்வி தான் இது நம்மளுக்காங்க. அதனால் பண்ணிக்கணும். இது ராஜதுரோகம் பார்த்துங்க. இதில் பொதுவாக வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற கொஷின் பேட்டரில் இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 100 கேள்வி இருக்குது. அந்த 100 கேள்வியில் முதல்ல 50 கேள்வி வந்து இந்த ஐபிசியில் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 25 கேள்வி இந்த இந்தியன் எவிடன்ஸும், 25 கேள்வி வந்து இந்த சிஆர்பிசியும் கொடுக்குறாங்க. இந்த 50ல் கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி வந்து ஜென்ரலாக தான் இருக்குது. இதில் 4 to 5 கேள்வி பொதுவாக தான் இருக்கும். அந்த குற்றப்பிரிவுகள் வராமல் இருக்கும். இதுலேயும் அப்படி தான் 4 to 5 கேள்வி வருது. ஸோ நீங்கள் முதல் பகுதியான ஐபிசி நல்லாவே தரவாக பண்ணால் கூட புக் வச்சுட்டு கடற்கன்னு எப்படி பார்க்கணும்னு பார்த்தா கூட நம்மளுக்கு 50 மார்க் வந்துடும் இதில் ஈஸியாக. அது மாதிரி இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பக்கம் கம்மி இந்த புத்தகத்திலேயே. அதனால் இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் சீக்கிரம் அடிக்கலாம். இந்த 2 பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எளிமையாக 60-70 மார்க் வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு அடுத்து பார்க்குறது வந்து இப்போ சிஆர்பிசி பார்க்குறோம். பழைய பேர் தான் அதுக்கு சிஆர்பிசி, இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு வரும். ஒரு நபரை கைது செய்வது குறித்து 1973 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் டேஷ் அத்தியாயத்தில் உள்ளடக்கியது. சாப்டர் சொல்லிட்டாங்க நம்மளுக்காங்க. அப்போ இதில் கம்மியாக 4, 5, 6, 7 3லேருந்து ஆரம்பிக்கணும். 3 சாப்டர் 3, 4, 5, 6 இதில் ஒன்றுனா பார்த்துட்டே வந்தீங்கன்னா பொறுமையாக தெரியும். அதில் 5வது இயல் தான் அதுக்கு ஆன்சருங்கிறதால அதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்பா தெரியும். உங்களுக்கு ஒரு மாடலுக்கு தான், நீங்கள் எல்லாமே பிரில்லியன்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லணுமே. அவருங்க இயல் 5 கைது செய்தல்லையும் வந்து அப்போ நம்மளுக்கு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு நபரை கைது செய்தல் அப்படின்னு இருக்கு. இப்போ சாப்டர் 5 தான். எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகல, சந்தேகமே கிடையாது. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அதே ஐபிசியில் சிஆர்பிசியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கைது செய்ய இயலும் அப்படின்னா என்ன கேள்வி பாருங்க, எந்த பிரிவின் கீழ் காவல் அதிகாரி நடுவரின் உத்தரவின்றியோ அல்லது பிடியாணை இல்லாமலோ வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் எப்படி வந்து நம்மளால பண்ண முடியும், அது எந்த பிரிவில் சொல்லுது அப்படின்னா அதே செட் நம்மளுக்கு வந்து சாப்டர் 5 தான். ஆனால் அங்கே பாருங்கள் பிரிவு 41. இதில் என்ன பண்ணணும் இப்போ நம்மளுக்காங்க ஃபஸ்ட்டு 40வது பிரிவை பாருங்கள், அதுக்கடுத்து 41 பாருங்கள், அப்புறம் தான் நீங்கள் வந்து 50 42 51 அப்புறம் தான் 40 பார்த்துட்டு 41 பார்த்தாலே வந்துடுது. காவல்துறை எப்போது பிடியாணையின்றி கைது செய்ய இயலும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஈஸியாகவே 41 கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் போன முறை நம்மளுக்கு சிஆர்பிசின்னு நல்லா தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காணும். இங்கே பெரிய விளக்கமாக இருக்காங்க, குற்றவியல் நடைமுறை சட்டம்னு. இங்கே இருக்கு பாருங்க கிரிமினல். அதனால் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, கைது செய்யப்படும் நபருக்கு எதிராக காவல் அதிகாரி கைது செய்யப்படும் பொழுது கொண்டுள்ள கடமைகள் குறித்து என்னென்ன அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது, கடமை என்னங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இது 41ல் பொதுவாக பியில் இருக்கும். அந்த ஹெட்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. காவல்துறை அதிகாரி முன் தோன்றுவதற்கான அறிவிப்பு கொடுத்தல்கள் இருக்கும் நம்மளுக்காங்க. இதில் இருந்து 41 இது ஆனாது. இதில் ஆவண்ணா பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற ஏ பார்த்தீங்கன்னா அது வரியில் பாருங்கள், காவல்துறை அதிகாரி முன் தோன்றுவதற்கு அறிவிப்பு கொடுத்தல் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41ல் ஏ. அது இல்லை. அப்போ 41ல் பி பார்க்கணும். பி பார்த்தா கண்டிப்பாக இதை ஆன்சர். ஏறு வரிசையில் தேடணும், பொறுமையாக தேடணும். அதுக்கடுத்து அதே 41 பியில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் சிஆர்பிசின்னு தெளிவாக கொடுக்கல, விளக்கமாக கொடுத்துட்டாங்க. 41ல் பி வந்து எந்த வருட குற்றவியல் நடைமுறை சட்டம் அது இணைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அதே 41ல் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் வந்துடும். 41ல் பி அப்போ நம்மளுக்கு வந்து சட்டம் 2008. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிலிருந்து தான் பின்னிணைப்பாக நம்மளுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே அந்த இதில் தெளிவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள். 41 எதில் 41ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது சிஆர்பிசி அல்லது அந்த பிஎன்எஸ்எஸ் அந்த பாடத்தில் பார்க்கணும். சாப்டர் 1ஆ அதாவது பார்ட் 1ஆ, பார்ட் 2ஆ, பார்ட் 3ஆ. இது பார்ட் 1 ஐபிசி, இது பார்ட் 2, இது பார்ட் 3. உங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரிசை பண்ணீங்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது குற்றவியல் நடைமுறை எந்த பிரிவுக்கு நடுவர் ஒரு கைதை மேற்கொள்ள இயலும் வந்து பார்த்தீங்கன்னா 44. 38 ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் வரலன்னா 40, அதில் வரலன்னா 41, அப்புறம் 44. இதுக்கெல்லாம் லேட் ஆகாது அப்படின்னா லேட்டெலாம் ஆகாது. ஹெட்டிங் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. 44 பாருங்கள். இப்போ நடுவரால் கைது செய்யப்படுதல் அப்படின்றது. இந்த மாதிரி நடுவர் ஒருவர் கைது, அதனால் அரெஸ்ட் பை த மேஜிஸ்ட்ரேட் அதை ஒன்று பார்த்துக்கணும் நம்மளுக்காங்க. இது ஈஸியாக இருக்கும். 44 தான் இது. பொறுமையாக பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை நம்மளுக்கு. அங்கே ஃபஸ்ட்டு 38 பாருங்கள், அடுத்து 40 பாருங்கள், அப்புறம் 41 பாருங்கள், அடுத்து 44 பாருங்கள். இதில் ஆன்சர் டிக் அடிச்சிருக்குங்கிறதால நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்துடக்கூடாது. அங்கே புக் எடுத்து வச்சு அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்தா போதும். டக்குன்னு புக்கை பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். புக்கை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு. இதில் பாருங்கள், இதில் சிஆர்பிசின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதில் 82 to 86. இதில் 86வது உட்பிரிவு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே வரும் உங்களுக்கு. அந்த விளம்பு கையும் அந்த கையில் இங்கே இருக்கும் நம்மளுக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதனால் 86 வரைக்கும் தான் இதில். 82 to 86. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ புவிநாசா அப்படி மட்டும் தான் கொடுத்துட்டாங்க நம்மளுக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சிஆர்பிசி. புது பேர் வந்து பிஎன்எஸ்எஸ். என்ன கேட்குறாங்க, அதுலேயே பிரிவு கொடுத்துட்டாங்க 125. மனைவிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருன்னா 1, 2, 3லாம் மனைவின்னு சொல்லிட்டாங்க. அதாவது முறைப்படி திருமணம் செய்து கொண்டவள், நீதிமன்றம் விலக்கியிருப்பின் கீழ் தனித்திருக்கும் மனைவி, மனவிலக்கு பெற்று டைவர்ஸ் ஆனவங்க மறுமணம் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த மனைவிக்குள்ளே தான் வருவாங்க அப்படின்றது. இப்போ நம்ம நேரடியாகவே சிஆர்பிசியில் 125ங்கிற அந்த நம்ம ரூல்ஸ் அப்படி எடுத்து பார்த்தோம்னா அதில் தெளிவாக இருக்கும்.
இங்கே இருக்கும். அதில் மைனர்னா என்ன, மனைவினா என்னங்கிறத பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியும் உள்ளடங்குவது தான் மனைவினா. ஆனால் விவாகரத்தான மனைவி மீண்டும் திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடாதுன்னு இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொஸ்டின் எடுக்கிறாங்க. இது பொதுவாக ஓரளவு ஜென்ரல் தான், இருந்தாலும் 125ல் நேரடியாக எடுத்து பார்த்துடலாம். இது பொதுப்படையான கேள்வி. இப்போ நம்மளுக்காங்க எத்தனை காலம் பிடியாணை அமுலில் இருக்கும்? ஒரு சில டைமில் தமிழில் தெரியலனா இங்கிலீஷில் பார்த்தா தெரியும். நம்மளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போடுவாங்கல்ல, அது எவ்வளோ நாளில் இருக்கும் அப்படின்னா, பிடியாணை நிறைவேற்றப்படும் வரை அல்லது அதை கேன்சல் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அந்த அரெஸ்ட் வாரண்ட் இருக்கும். இது பொதுப்படையான கேள்வி தான். இதுக்கெல்லாம் நீங்கள் புக்கை தேட தேவையில்லை. அப்புறம் இதுவும் வந்து அப்படி தான். ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் வழங்கிய பிடியாணையை நிறைவேற்றுவது எந்த இடத்துல இதை நிறைவேற்றலாம் அப்படின்னா, இந்தியாவின் எந்த ஒரு இடத்திலும் நிறைவேற்றலாம். தப்புன்ட்டு ஒருத்தன் எங்கே போய் ஒளிஞ்சாலும், நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டை தப்புன்ட்டு போய் எங்கேயாவது இப்போ இதில் இருந்தால் கூட, வேறு ஸ்டேட்டில் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அங்கே போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கலாம். இது பொதுப்படையான கேள்வி தான், பொதுவான கேள்வி, ஜென்ரலான நாலேஜ் தான். இதுவும் அப்படி தான். மரண தண்டனை நிறைவேற்றுவதை தள்ளி வைக்கும் அதிகாரம் உடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உயர்நீதிமன்றம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே மனசில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரண தண்டனாலே உடனே உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற நாளில் எது அதான் முக்கியம். இங்கே இருக்கிற நாளில் வந்து செஷன் நீதிமன்றமா, மேஜிஸ்ட்ரேட்டா, நம்மளுக்கு அதாவது அமர்வு நீதிமன்றமா, குற்றவியல் நடுவர் நீதிமன்றமா, மாவட்ட நடுவர் நீதிமன்றமா அல்லது உயர் நீதிமன்றமா, இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு உயர் நீதிமன்றம் தான். இங்கே அந்த உச்ச நீதிமன்றங்கிற வார்த்தையே கொடுக்கலனால அதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வர தேவையில்ல. ஏன்னா பொதுவாகவே நம்ம அப்படி தான் நினைப்போம். எதாக இருந்தாலும் நான் அப்படியே நடைமுறையில் கூட சொல்ல, ஏதாவது நான் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிம்போம். மீண்டும் ஒரு முறை ஐபிசினா பிஎன்எஸ், ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா பிஎஸ்ஏ, டிஆர்பிசினா பிஎன்எஸ்எஸ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அங்கே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து கொஞ்சம் கொஷின் பார்க்கலாம். ஐஇஏன்னு பழைய பேர், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு. இப்போ புது பேர் வந்து பிஎஸ்ஏ. நான் சுருக்கமாக கொடுத்துருக்கேன், அந்தளவு தெரிஞ்சிட்டாலே இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு போதும். இதுலேயும் அப்படி தான். உங்களுக்கு என்ன எந்த பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, 5வது பிரிவு. இங்கே வந்து பாருங்களேன், ஐஇஏன்னு எங்கேயும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு வார்த்தை வச்சு தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். எவிடன்ஸ், இதை வச்சு தான் இது இந்த ஐஇஏ தான் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதில் நீங்கள் 5வது எடுத்து பார்த்தா தெரியும். 3, 4 படித்து பாருங்கள், வெவ்வேறு ஆன்சர் தான் இருக்குது. 5 நீங்கள் 3 படித்து அந்த இதில் புக் எடுத்து படித்தாலே தெரியும். 5ல் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அங்கே பொறுமை அப்படின்னு இருக்கிறதால சங்கதியுடைய தொடர்பு பற்றியது அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு அங்கே பிரச்சனை உள்ள சங்கதிகளை, தொடர்பற்ற சங்கதிகளை பற்றி சாட்சியம் கொடுக்கலாம்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து இயல் 2 இது. இப்போ அடுத்த முறை என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த செக்ஷன் 5ங்கிறது எந்த இயலில் வரும்னு கேட்டுருவாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் நம்ம வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஒரு கேள்விக்கு அடுத்த கேள்வி ரிலேட்டடாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்வி இல்லை. இப்போ மே மாதம் கேட்டிருந்த கொஷின் பேப்பரில் முதல்ல ஒரு செய்கையின் பகுதியாக ஒன்றி அமைகிற செய்கை என்ன, ஒரு ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்ட் கேஸ்டிட் அப்படின்னு இருக்கு. இதே கேள்வி தான் திரும்ப எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஐஇஏன்னு இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது எந்த பிரிவில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிவு 6ல் தான் வருது, அதாவது 6ல் வருது. நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 5 பாருங்கள், அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6ல் வந்துட போகுது நம்மளுக்கு. அங்கே அதுவே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்த கேள்வி, இந்திய சாட்சி சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் ஏற்புத்தன்மை உடையது, அதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு வந்துருச்சு நம்மளுக்கு. அங்கே அதில் 136. ஏன்னா நான் நிறைய எடுத்து காட்டிட்டேன். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், 135 பார்த்துட்டு 136 பாருங்கள், அதான் கரெக்டாக இருக்கும். எந்த கம்மி நம்பரோ அதான். 1872ஆம் ஆண்டு இந்திய சாட்சி சட்டத்தில் முதன்மை விசாரணை வரையறை அது எதில் இருக்குன்னா 137ஆவதுல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மி நம்பரே 137 தான். இந்த 137 எடுத்து பார்த்தோம்னாலே முதல்ல ஆன்சர் வந்துருது. இதில் முதல் விசாரணை, அதான் முதல் விசாரணைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதன்மை விசாரணை இல்லை, அதான் நம்மளுக்கு அங்கே 2 1 தான். சின்னதாக லைட்டாக குழப்புற மாதிரி கேட்பாங்க, அவ்வளோதான். இது சூப்பரான கொஷினு.
இவற்றில் தவறானதை எழுதி நம்ம புக்கில் தலைப்பில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு கேட்டிருக்காங்க. தவறான பொருத்தம் மொதல் பிரிவு நம்மளுக்கு ஐபிசின்னு தெரியும். ஐபிசினாலே நம்ம அந்த புக்லேயே போட்டிருப்போம். நம்ம தான் கையில் புக் வச்சுருக்கோமே, அது 1860 தான். அப்போ இவரு தப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதுவும் நம்ம கையில் புக்லேயே இருக்குது, 1872 தான். இப்போ இதுவும் தப்பு. அதுக்கு அடுத்து சிஆர்பிசினாலே 1973 தான். அப்போ இதுவும் தப்பு. இதெல்லாம் மாற்றி மாற்றி இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3மே தப்பு தான். தவறான பொருந்ததுன்னா 3மே தப்பாக தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதில் வந்து பாருங்கள், நல்ல கேள்வி இதெல்லாம். ஆக்சுவலாக ஐபிசினா 1860, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா 1872, சிஆர்பிசினாலே 1973. இதை வச்சு கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம புக்கை பரட்டிட்டுலாம் அந்த தலைப்பை பார்த்தாலே போதும். புக்கை பரட்டினா தலைப்பை பார்த்தாலே போதும். இந்த மாதிரி பொதுவான ஒரு கேள்வியும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை யார் எழுதுனா, இந்திய சாட்சி சட்டத்தை எழுதுனா யார்? சார் ஜேம்ஸ் எஃப் ஸ்டீஃபன். இந்திய தண்டனை சட்டம் டேஷ் வரை பொருந்தும். அந்த ஐபிசிங்கிற பழைய பேர் தான் இப்போ ஐபிசி, புதிய பேர் சொல்லியிருக்கேன். யாருக்கு ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். யாராவது வந்து உங்களுக்கு பிஎன்எஸ் அப்படி ஞாபகம் வந்தால் நீங்கள் இது வரைக்கும் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இது என்னென்னா இந்தியா முழுக்க பொருந்தும். முதல்ல தான் இந்த ஜம்மு காஷ்மீர்லாம் பொருந்தாமல் இருந்தது. இப்போ அதையும் தான் நம்ம இந்தியாவோட ஒரு அவசர சட்டம் போட்டு இணைச்சிட்டாங்க. ஸோ இனிமேலுக்குலாம் வந்து ஐபிசிங்கிறது இந்தியா முழுவதும் பொருந்தும். ரேப்னா என்ன, வன்புணர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு சில டைமில் தமிழில் தெரியல, இங்கிலீஷில் படிச்சிங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் இங்கிலீஷில் தான் தமிழ் இப்படி. ரேப்புங்கன்னா என்ன, வன்புணர்வு என்பது என்ன, டேஷுக்கு எதிரானதுன்னு கேட்டிருக்காங்க. அது இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதான பெண்மணியாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது யாரும் என்ன பண்ணாலும் அது வந்து ரேப் தான். அதனால் இதில் பொதுவான கேள்வி எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்வி பொதுவான கேள்வி வருது, அந்த 3 பிரிவுகளையும் சேர்த்தே. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜாக பார்த்துட்டு, அதுக்கு பிறகு முதல் பார்ட்டான ஐபிசி பார்த்துட்டு, அதுக்கடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஏன்னா இது பக்கம் கம்மியாக இருக்கும், பெரட்டுறது ஈஸி. இதெல்லாம் பார்த்தோம்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 to 70 மார்க்கு எளிமையாக வந்துடும். இன்னொன்று, நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு இருக்கு சொல்லிடுவோம். நடுவர்கள் தவறான முறையில் சிறை வைக்கப்பட்டதை தேடக்கூடிய அதிகார அளிக்கும் பிரிவு வந்து 97 இது கேட்டிருக்காங்க. இன்னொன்று, நம்ம வந்து அந்த எக்ஸாம் எழுதும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்விக்கு ஆன்சரை தேடிகிட்டே ரொம்ப நேரம் இருக்கிறது. அப்படி பண்ணாதீங்க. ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு படிங்க, ஆன்சர் தெரிஞ்சால் டிக் அடிங்க. தெரியலையே அடுத்த கேள்வி, தெரியலையே அடுத்த கேள்வி. முதல்ல ஃபுல்லாக 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு ரவுண்டு வந்துடுங்க. அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கேள்வியாவது உங்களுக்கு பார்த்த உடனே டக்குன்னு அடிக்கிற மாதிரி வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வாங்க. அதில் தேடுறதுல எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆனால் அப்படி பார்த்து அடித்தோம்னா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு டைம் பத்தலை, நான் 25 கேள்வி தான் அடித்தேன், அதுக்குள்ளே டைம் ஆச்சும்பாங்க. அவங்க 25 கேள்வினா முதல் கேள்வியே தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதை தேடி முடித்து ஆன்சர் கண்டுபிடிச்சு தான் அடுத்த கேள்வி. அப்படிலாம் இல்லை. ஒரு 30 to 35 கேள்வி வந்து எளிமையாக பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இது வந்து பார்ட் 3. இதில் ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலோ, இல்லை வேறு டெஸ்ட் கோடுக்குரிய ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் தான் 9655965594. இந்த நம்பருக்கு வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. பேசி அனுப்புனா எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் விரைவாக செய்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி தேர்வு எழுத போகக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.